ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பெண்களுக்கு வந்துட்டு உடல் எடை வந்து அதிகமாக இருக்கும். இதுவே வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான டேப்லெட்ஸு ஹார்மோனல் பில்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய எடுத்திருக்கோம். ஆனால் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸும் ரெகுலர் ஆன மாதிரி தெரியல, ப்ரெக்னென்சியும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிசிஓஎஸ் நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்துட்டு நிறைய ஹார்மோனல் பில்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உடல் எடை குறைஞ்சிருக்காது. ரெண்டாவது, இந்த மாதிரியான டேப்லெட்ஸை வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி உடல் எடையும் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டு காரணத்தினால வந்துட்டு உடல் எடை வந்து அதிகரிக்குது. ரெண்டாவது, பிசிஓஎஸ் இருக்கிறனாலையும் உடல் எடை அதிகரிக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கும்போது இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரும். இர்ரெகுலர் பீரியட்ஸாக வந்துச்சுனாவே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னா வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டோடைய இன்சுலின் லெவலை வந்துட்டு கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக டயபெட்டிக்ஸ், அதாவது ரத்தத்தில் வந்துட்டு இன்சுலின் லெவல் வந்து அதிகமாக ஆகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு பிசிஓஎஸ் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். என்ன காரணம்னு தெரியல, ஆனால் ப்ரெக்னென்சி வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடையும் அதிகரிச்சுட்டே இருக்குது, ப்ரெக்னென்சியும் கிளிக் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கொள்ளு, ஹார்ஸ் கிராம்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளில் வந்து அதிகமான ப்ரோட்டீனும், உடலுக்கு தேவையான ப்ரோட்டீனும் உடலுக்கு தேவையான ஃபைபரும் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கொள்ளு டீயாக நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு 100 கிராம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நல்லா கழுவி காய வச்சு வறுத்து பொடிச்சுக்கிட்டாலும் சரி, அல்லது நார்மலாக வந்து கழுவி காய வச்சு பொடிச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி வந்து பொடிச்சு ஒரு டப்பாவில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொள்ளு பவுடரும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பல்லு பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2-3 மிளகு, இது 3 உரல்ல தட்டி போடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் குடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப கசப்பாவோ இதாவோ இருக்காது, சும்மா ஒரு நார்மலான ரசம் வச்சு குடித்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்காக குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 9 o'clockலாம் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அந்த டேக்கான ப்ரோட்டீன், அந்த டேக்கான எனர்ஜி லெவலை வந்துட்டு கொள்ளு வந்து மெயின்டைன் பண்ணும். நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் ஃபைபரும் இது இந்த கொள்ளு டீயே வந்து கொடுத்துரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை வந்து சீராக வச்சுக்கும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்துட்டு சீர் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணும். நாலாவது, பிளட்டோடைய லெவலை வந்து இன்சுலின் லெவலை வந்துட்டு அதிகப்படுத்தாமல் பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இன்சுலின் லெவல் வந்துட்டு உங்களுக்கு பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்துட்டு நீர்க்கட்டி பிரச்சனை வந்து பாதி குறைஞ்சிரும். நீர்க்கட்டினால வெயிட் போட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கும் இந்த கொள்ளு டீ வந்து ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் ஆனாவே கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பீரியட்ஸ் வந்து இயற்கையாகவே வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொள்ளு டீ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயர்ட்னஸே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஸோ அதனால் வந்து இது காலையில் குடிக்கிறது சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு உடலில் வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் தவிர்க்க முடியும். வாரத்துக்கு 2 முறை வந்து எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி எடுக்கிறது வந்துட்டு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து இது மாறுபடும். அதனால வந்துட்டு எல்லாருடைய பாடி கண்டிஷன்ஸ்க்கும் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இது வீக்லி ட்வைஸ் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்துட்டு டெய்லி எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிராம்ஸ் வந்து மாறுபடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கும் போது நார்மலாக வந்து ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். வெதுவெதுப்பான தண்ணியை வந்து குடிச்சிட்டு வர்றது மூலயமாவும் உங்களுக்கு எக்ஸஸான ஃபேட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அந்த ஸ்டோர் ஆகாமல் உங்களுக்கு வந்து டாக்ஸின்ஸு ஃபேட்ஸு எல்லாமே ரெடியூஸ்
யூஸ் பண்ணி உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். இது கூடவே வார்ம் வாட்டர் வந்துட்டு டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது இந்த கொள்ளு டீ வாரத்துக்கு 2 முறை குடிச்சிட்டு வாங்க. பீரியட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலேட் ஆகிடும். ரெண்டாவது நீர்க்கட்டியும் வந்து கரைஞ்சு நம்ம வெளிக்கொண்டு வந்துவிடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால கருத்தங்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.